பறவைகளை கவனித்ததுண்டா? அவை முட்டையிடுவதற்காக தமக்கு உகந்ததொரு இடத்தை தேடிக் கொள்கின்றன. கடும் மழை, அனல் வெயில் மற்றும் சத்ருவிடமிருந்தும் எது காக்குமோ அங்குதான் அது கூடு அமைக்கின்றன. முட்டைகள் இடுகின்றன. அதன் பின் அந்த முட்டைகளிலிருந்து உயிர்கள் தோன்றுகையில் அவற்றுக்கு உணவூட்டி அவைகளை காக்கின்றன. ஆனால் அவைகளுக்கு சிறகு முளைத்ததும் அவற்றுக்கு உணவும் வழங்காது, கூடு அமைக்கவும் பயில்விக்காது. பறக்கும் கலையினை மட்டுமே அது கற்பிக்கும். உருவான அச்சந்ததிகள் தமது பறக்கும் ஆற்றலினை கொண்டு தாமே உணவினை தேடத் துவங்கும். தானே ஒரு கூடு அமைக்கவும் கற்கும். எனினும் மானிடர்கள் செய்வதென்ன? சந்ததிகள் பருவ வயது எட்டினாலும் அவர்கள் குறித்த கவலையினால் வாடுகிறோம். அவர்களுக்கு வீடு அமைத்து தர முயல்கிறோம். நமது சந்ததிகளுக்கு வலுவூட்ட வேண்டிய நாமே அவர்களை பலவீனமானவர்களாக்குகின்றோம். ஆக வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டியது அந்த பறவைகளை நம் சந்ததிகளுக்கு சிறகடிக்க பயில்வியுங்கள், நெறிப்படுத்துங்கள். குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கு பின்னர் தாமே தமது வானத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களை அனுமதியுங்கள். ராதா ராதா.